மிஸ்டிக் சோல், வெல்கம் டு மிஸ்டிக் இன்ஃபினிட்டிவ். இன்றைக்கி வந்து உங்களோட ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியோட எனர்ஜி செக் பண்ண போகிறோம். இது வந்து கொஞ்சம் டீட்டெயில் ப்ரெடிக்ஷனாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களோட பார்ட்னரோட எனர்ஜி, உங்களோட எனர்ஜி, இதில் உள்ள சேலஞ்சு, அதுக்கப்புறம் ஹிடன் ட்ரூத்து, அதனோட அவுட்கம் என்னன்றது நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து உங்களோட பர்சனோட எனர்ஜியை செக் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அடிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்ஷன் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஃபிசிக்கல் அடிக்ஷன் மட்டும் கிடையாது, இது வந்து ஒரு எமோஷ்னல் அட்டாச்மெண்ட், அப்சஷன் ஒரு ஃபேஸில் இருக்காங்க. ஸோ அன்ஹெல்தி பேட்டர்ன் அட்டாச்மெண்ட்டாகவே இருக்கலாம். ஸோ வந்து அதாவது உங்களை வந்து விட முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த ஓல்டு ஹேபிட்ஸ், அவங்ககிட்ட இருக்கிற ஒரு ஈகோ, இந்த மாதிரி பாஸ்ட் ட்ராமா, இதெல்லாம் விடுறதுடைய அந்த அந்த இதில் வந்து அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து இந்த விஷயத்தில் வந்து அவங்க லெட்டிங் கோ பண்ணோம், அந்த இடத்துல ஸ்டக் ஆகி இருக்கிறதா அந்த எனர்ஜி காட்டுது. இப்போ உங்களோட எனர்ஜியை செக் பண்ணும்போது நீங்கள் வந்து இந்த சிச்சுவேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. எப்போவுமே ஒரு விஷயம் என்னென்னா, ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோலிங் வந்து கண்டிப்பாக வந்து அது கண்ட்ரோலிங் வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ ஏன் அப்படின்னா, ஒரு எதனால் அப்படி கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபியர் ஆஃப் லாஸிங், அதாவது அன்சர்டனிட்டி அப்படின்ற அந்த ஒரு நாள் தான் அந்த கண்ட்ரோல் வருது. அதாவது ஏன் வந்து அவங்க மெசேஜ் பண்ணலை, ஏன் வந்து இது வந்து மூவ் ஃபார்வர்ட் ஆக மாட்டேங்குது, இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் நீங்கள் ஆன்சைட்டியில் இருக்கிறதுனால இந்த கண்ட்ரோல் எனர்ஜி வந்து அதிகமாக இருக்குது. ஸோ வந்து ட்வின் ஃப்ளேம் எனர்ஜியில் எப்பயுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதை நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இதில் பார்க்கும்போது இப்போ வந்து இதில் வந்து என்னென்னா, நம்ம சேலஞ்சுன்னு பார்க்கும்போது இது வந்து ஈவிலை அப்படின்றது என்னென்னா, அதாவது இந்த கனெக்ஷன் மீது வந்து நெகட்டிவ் எக்ஸ்டர்னல் எனர்ஜி வந்து அஃபெக்ட் ஆகுது. ஒரு வந்து பொறாமையாக உங்களுடைய கனெக்ஷனை பற்றி மற்றவங்க பார்வை வந்து அது வந்து ஒரு பொறாமையை க்ரியேட் பண்ணுது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து என்னென்னா தேர்ட் பார்ட்டி பொறாமை, அதாவது உங்களை சுற்றி மற்றவங்க யாராக இருந்தாலும் அவங்க தேர்ட் பார்ட்டி தான். ஸோ வந்து அவங்க வந்து உங்களை நினச்சி பொறாமைப்படுற மாதிரியான ஒரு உணர்வுகள் இருக்குது. ஸோ வந்து அதே மாதிரி உங்களை சுற்றி இருக்கிறவங்க அவுட் சைடர்ஸு பேசுகிற வார்த்தைகள், அதே மாதிரி வந்து சில பேர் வந்து உங்களை பார்க்குற விதங்கள், அதே மாதிரி வந்து ஒரு ஒரு மாதிரியான ஒரு நெகட்டிவ் தாட்ஸான பர்சன்ஸ் வந்து உங்களை அரௌண்ட் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அவங்களோட அந்த நெகட்டிவ் தாட்ஸு, அதே மாதிரி சோசியல் மீடியா இன்டர்ஃபரன்ஸும் வந்து இதில் ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ வந்து இதை வந்து இந்த சேலஞ்சை நீங்கள் வந்து இந்த சேலஞ்சை வந்து நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னா, இது வந்து ஆக்சுவலாக ஈவில் ஐ அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து பிளாக் மேஜிக் கிடையாது, ஒன்லி வந்து நெகட்டிவ் தாட்ஸ் மட்டும்தான். ஸோ வந்து இதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் சடனாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸு, இல்லைனா மூட் ஷிஃப்ட்ஸு, அதாவது எந்த ரீசனுமே இருக்காது, ஒரு மூட் ஸ்விங்ஸ் வரும். அதே மாதிரி கம்யூனிகேஷன் பிரேக் ஆகும், திடீர்னு கம்யூனிகேஷன் பிரேக் ஆகிடும். அதே மாதிரி தேவையில்லாத சண்டைகள் வந்துகிட்டே இருக்கும். இதுதான் இதனுடைய பிரச்சனையே. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹிடன் ட்ரூத் பார்க்கும்போது ஹானஸ்டி வந்திருக்கு. ஹானஸ்டி அப்படின்றது என்னென்னா, அதாவது ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷனில் எப்பயுமே வந்து ஒரு அட்ராக்ஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ஸ்பிரிச்சுவல் புல் இருக்கும், டெலிபதி ஃபீல் ஆகும், டெலிபதிக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து கனெக்டில் இருப்பீங்க. ஸோ யூனிவர்ஸ் வந்து உங்கள்கிட்ட கேட்குற ஒரே கொஸ்டின் என்ன அப்படின்னா, உங்களோட லைஃப் கோல் வந்து சேம் டைரக்ஷனில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எமோஷ்னல் மெச்சூரிட்டி லெவல் அதுவும் ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள். கம்யூனிகேஷன் வந்து ஹெல்த்தியாக இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து கெமிஸ்ட்ரி மட்டும் இருந்தால் போதாது, ஸோ வந்து ஸ்பிரிச்சுவல் பாண்ட் மட்டும் இருந்தால் போதாது. அதே தாண்டி வந்து செகண்ட் லெசன் வந்து ஹானஸ்டி, அதாவது மாஸ்க் இல்லாமல் நீங்கள் பேசுவீங்களா, அதாவது ஃபியர் இல்லாமல் ஃபீலிங்ஸை உங்களால் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியுதா, அதே மாதிரி ஈகோவை வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி நீங்கள் இந்த கனெக்ஷனில் சர்வே ஆகணும் அப்படின்னா ஹானஸ்டி கண்டிப்பாக தேவை, அது முக்கியம். ஸோ அது ஒன்று. கம்பேட்டபிலிட்டி வந்து கம்பேட்டபிலிட்டி க்ரோஸ் ஒன்லி ஹானஸ்டி லிவ்ஸ். அதாவது இது எப்படின்னா என்ன சொல்கிறது,
எப்போவுமே வந்து உங்கள் பார்ட்னர்கிட்ட வந்து அவங்களாகவே அக்செப்ட் பண்ணுற மனநிலைக்கு நீங்கள் வரணும். அது மட்டும்தான் வந்து இதில் வந்து அவுட்கமாக வந்திருக்கு. ஸோ வந்து உங்களுக்காக அவங்க மாறுறது, அவங்களுக்காக நீங்கள் மாறுறது கிடையாது. உங்களாகவே அவங்க அக்செப்ட் பண்ணணும், அவங்களாகவே நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். இந்த மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா மிஸ்டிக் இன்ஃபினிட்டியை ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட யூடியூப் சேனல் as well as யூடியூப் சேனலும் இருக்குது. ஸோ அது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி யூனிவர்சல் கைடன்ஸுக்கு மிஸ்டிக் இன்ஃபினிட்டி ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி மிஸ்டிக் இன்ஃபினிட்டி இன்ஃபினைட் பிளெஸ்ஸிங் கிவ் யுவர் சோல். தேங்க்யூ.